ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி வந்து ஒன் ஃபைன் டே வந்து முட்டல் ஃபால்ஸில் வந்து நாங்கள் போயிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 12 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கே. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ப்ளசன்ட் மூமெண்ட்டாக வந்து இருந்தது. நம்மளோட ஹஸ்பண்ட் கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் கூட நிறையவே நம்ம வீட்டிலையே உட்காந்து பேசலாம், பிடிக்கலாம். பட் ஆனால் வெளியேன்னு போகும்போது நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறையா நேரம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முட்டல் ஃபால்ஸ் போயிருந்தோம். நானே, எங்கள் பாவா, அப்புறமேட்டு எங்கள் அண்ணி, அவங்களோட ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பாங்க 2 பேர் சேர்ந்து போயிருந்தோம். நல்லாவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, இனிமையில் ஒரு தனிமை அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்தோம். நாங்கள் 4 பேர் மட்டும் போகும்போது நிஜமாலுமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபேமிலியோட ஒரு டைம் எப்போயுமே ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன தான் ஒர்க் ப்ரெஷர்லேயும் ஆஃபீஸோட டென்ஷன்லேயும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வெளியில் போகும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே வந்து போயிருந்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு. சீனரிஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் என்ஜாய் பண்ணால் பத்தாது, நீங்களுமே பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து சீனரிஸ் எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். நமக்கு வந்து க்ரீனிஷான ஒரு பிளான்ட்டு பேஸ்டு பார்க்கும்போது நம்மளோட மைண்டு எப்போயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸில் இருக்கும். பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிற ப்ளேஸோட நம்ம வந்து இந்த க்ரீனிஷாக ஒரு ப்ளேஸஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நிறையா நம்ம தாட் வந்து இருக்கும். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா முட்டல் ஃபால்ஸில் வந்து நாங்கள் குளிக்கலை, சும்மா மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு டைமு சேலம் வந்தீங்கன்னா முட்டல் ஃபால்ஸை ஆத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கெல்லாம் வந்து பார்க்குமே அங்கே இருக்குது. நிறையா பார்க் ஃபெசிலிட்டியுமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பேபிஸை அங்கே நிறையா விளையாட வைக்கலாம். அதேமாதிரி வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நாங்களுமே எங்களோட வாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து அங்கங்கே தான் கொஞ்சம் இருந்துச்சு. மழை வந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டீப் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து இங்கே வந்து திடீர்னு தண்ணி திறந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து தூரத்துலேருந்து ரசிக்கலாம். பேபிஸ் வச்சுருக்கும்போது பேபிஸோடு போய் அங்கே குளிக்க முடியாது. ஏன்னா வந்து சேஃப்டி இஸ் மஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்தே நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அருவியில் குளிக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் வந்து அங்கே நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா. பார்க்லேயுமே வந்து சூப்பராக இருக்குது சீனரிஸு. பேபிஸ் வச்சுருக்கும் போது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர் பண்ணி தான் பேபிஸ் வந்து பார்த்துக்கிட்டோம். நீங்களுமே போனீங்கன்னா பேபிஸை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஃபைன் டேவாக அமைஞ்சது எனக்கு. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிஃபோர் மேரேஜ் நானும் அவரும் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு. தம்பி பிறந்ததுக்கப்புறம், அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயும் நாங்கள் வெளியன்ட்டு போகல. எங்களுக்கான ஸ்பேஸும் எங்களுக்கான டைமும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து சரி ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாவா எல்லாம் கிளம்பிட்டோம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களோட வீட்டுக்காரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டுகெதர்னஸ்ஸாக இருங்க, ஓகேங்களா. ஃபைனலாக வந்து
பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அண்ணியும் வந்து ஊஞ்சல் வந்து ஸ்விங் பண்ணிகிட்ருந்தோம், ஊஞ்சல் ஆடிகிட்ருந்தோம். அந்த ஊஞ்சல் ஆடுற ஒரு ஹாப்பினஸ்ஸே தனிமையாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து உடனே வந்து ரிலீஃப் ஆகிடும். நம்மளும் குழந்தை பருவத்துக்கு மீண்டும் திரும்பிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் இந்த இடம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீனரிஸை நீங்களும் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? பை பை டு எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நன்றி.